விலைவாசி உயர்வை பற்றி நம்ம அடிக்கடி பேசுகிறோம். கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் பற்றியும் அடிக்கடி வீட்டில் பேசுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம எதை ரொம்ப அழகாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்பு தான். நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. நாம் வேலை செய்யலைன்னா நம்முடைய குடும்பம் என்னவாகும்? சரி, நம்மளை விட்டுருங்க, நம்முடைய அப்பா அம்மா வயசாகி நிற்பாங்க. அப்போ அவங்களுடைய உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல், நம்மளை விட ரொம்ப கூடுதல் அப்படின்னு சொல்லலாம். 2007 2008 இந்த கணக்கெலாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டு நம்ம அட்மிட் ஆகுறோன்னா செலவு வெறும் 6000லேருந்து 9000 ரூபாய் தான் ஆகும். அப்படி ஒரு கணக்கு இருந்துச்சு. அதே நேரத்தில் 2017 18 நம்ம எடுத்து பார்த்தோம்னா சும்மா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம அட்மிட் ஆகி வெளியில் வரோம்னா 26,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்கிற ஒரு கணக்கை இந்திய அரசாங்கம் வெளியில் விடுறாங்க. அதே நேரத்தில் 2022 2023 நம்ம எடுத்து பார்த்தோம்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படி வெளியில் வர்றதுக்கு 37,000லேருந்து 44,000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதர்களில் இந்த ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த டேட்டா வழியாக நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இன்னொரு முக்கியமான டேட்டா இருக்கே, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறது. நமக்கு தெரியும், இன்றைக்கி 1 லட்சம் ரூபாய்க்கு பொருள் நாளைக்கு 1,07,000 ரூபாயாக இருக்கும். 7% இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இல்லாட்டி மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது 14%. அதாவது இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா நாளைக்கு இல்லாட்டி அடுத்த வருடம் அதை நம்ம பண்ணுறதுக்கு 1,14,000 ரூபாயாக மாறும். ஸோ நார்மல் இன்ஃப்ளேஷனை விட மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. அடுத்த 5 வருடங்களில் இது 3 மடங்காக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி அவங்களுடைய உடம்பை பாதுகாப்பது எப்படி? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப ப்ரீமியம் கம்மியாக இல்லை பெரிய அளவில் டெஸ்ட் எதுவுமே எடுக்காமல் நம்மளால் பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா? அப்படி எடுக்கலாம்னு இருந்தோம்னா என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டும்? ரொம்ப முக்கியமானதும் ரொம்ப 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 பெரியவர்களுக்கு இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு. நிறைய நண்பர்களுக்கு இதை பகிரலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். பம்பர் டு பம்பர் அப்படிங்கிற இன்சூரன்ஸ்லாம் நம்ம காரில் எடுத்து வச்சுருப்போம். எதுக்காக? கார் எங்கேயாவது போய் மோதும்போது நம்ம காசு செலவழிக்கிறதுக்கு பதிலாக இன்சூரன்ஸ் நிறுவனம் கண்டிப்பாக அந்த காசை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதா, இல்லை நம்ம காரை சரி பண்ணி எடுத்துடலாம். அதே நேரத்தில் நம்முடைய உடம்பை நம்ம சரியாக பாதுகாக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நிறைய டிராஃபிக் போலீஸினுடைய அவேர்னஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மொபைல் வாங்கி வச்சுருப்பான், ஆனால் ஹெல்மெட் வெறும் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு ஹெல்மெட்டாக இருக்கும். ஏன்னா அது மார்க்கெட்டில் எதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவான அந்த ஹெல்மெட்? அப்போ எக்ஸ்பென்சிவான மொபைல்லாம் வாங்க தெரிந்த நபருக்கு நம்ம தலையை பாதுகாப்பதற்கு எக்ஸ்பென்சிவான ஒரு ஹெல்மெட் வாங்கி அதை சேஃப்டியாக வைக்கிறதுக்குங்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவை நம்ம என்ன செஞ்சு வச்சுடுறோம், மறந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதே மாதிரி தான் இந்த ஹெல்த் அப்படிங்கிறதும். நாளுக்கு நாள் நம்முடைய இந்த என்விரான்மெண்ட், ஃபுட் ஸ்டைல் அப்படிங்கிறது இது எல்லாமே சேர்ந்து நோய் அப்படிங்கிறத ஈஸியாக நம்முடைய உடம்பை அக்செப்ட் பண்ணுது. இல்லாட்டி நம்ம உடம்புக்கு நோய் வருது அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. ஆனால் அந்த நோய் வரும்போது செலவழிக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது நம்முடைய பட்ஜெட்டில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டு வச்சிடலாம். பல வருடங்களாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் உழைக்கக்கூடிய காசை நம்ம கொஞ்சமாக சேமித்து வச்சுருப்போம். நம்முடைய மகன் மகள் கல்யாணத்துக்கோ இல்லாட்டி நம்முடைய பேர குழந்தைகளுக்குடைய எதிர்காலத்துக்கோ நம்ம சேமித்து வச்சுருப்போம். திடீர்னு ஒரு பெரிய நோய் வந்துடும் நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒரு முதியவருக்கு, இல்லாட்டி திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் வந்துடும். நம்முடைய சேமிப்பு முழுவதுமாக கரைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம். அடுக்கடுக்கான இறப்புகள் தான் ஒரு குடும்பம் கீழே போகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இறப்பு வந்துருச்சுன்னா அந்த இறப்புக்கான சடங்குகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செலவுகள், அதனால் ஏற்படக்கூடிய மன வருத்தம், அதனால் இருக்கக்கூடிய வேலை இழப்புகள் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்மளால் சரி கட்ட முடியாது. ஆனால் நம்முடைய ஹெல்த்தை நம்ம கொஞ்சமாக கான்ஷியஸாக பாதுகாத்து கொள்ளலாம். அதை மீறி வரக்கூடிய செலவுகளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த காலகட்டம் எனக்கு ஒரு 20-25 ஏஜ்லாம் இருக்கும்போது நானும் இதே கேள்வியை கேட்டேன். ஆனால் காலங்கள் செல்ல தான் தெரியுது, இல்லை இது முக்கியம். இந்த ஒரு ப்ரீமியம் உதாரணத்துக்கு நம்ம பார்த்துக்கலாமே, ஒரு 20,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க வருடத்திற்கு. நான் என்னுடைய குழந்தைகள், மனைவி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபேமிலிக்கு வேண்டிட்டு நான் என்ன போட்டு வச்சுருக்கேன், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். வருடத்திற்கு 20,000 ரூபாய். நான் 10 வருடம் கட்டுறேன். 2 லட்ச ரூபா தான் கட்டியிருப்பேன். ஆனால் இந்த 10 வருடத்திற்கு பிறகு இன்னொரு 10 வருடமும் கட்டுறேன். 4 லட்ச ரூபா கட்டியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக? ஆனால் இந்த 20 வருடங்களில் என்னுடைய குடும்பம் இதில் 4 பேர் இருக்கோன்னா இந்த 4 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆக வேண்டியதோ, சின்னதாக அடிபட்டிருந்தோம் அப்படின்னா அந்த பணம் எங்கேருந்து அங்கே எடுத்துருவாங்க, இன்சூரன்ஸ்லேருந்து நேராக கிளைம் பண்ணிடுவாங்க. ஆனால் 4 லட்சம் ரூபாயோடு இந்த 20 வருடத்தில் நம்முடைய ஹாஸ்பிட்டல் செலவுகள் முடிந்துடுமா? ஸோ
இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்முடைய ப்ரீமியம் 20,000 ரூபாயாக இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸினுடைய அமௌண்ட் எவ்வளவா இருக்கும்? ஒரு 50 லட்சம் ரூபாயாக இருக்கும். அப்போ 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்முடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். இல்லாட்டி நம்முடைய சேவிங்ஸில் ஒரு 50 லட்சம் ரூபாய் வரையும் அந்த இன்சூரன்ஸ் வழியாக நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு சரியான இன்சூரன்ஸை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ யங்கர் ஏஜில் நம்ம இன்சூரன்ஸ் எடுப்பது அப்படிங்கிறது மாதம் ப்ரீமியம் கட்டிட்டு எனக்கு நோயே வர்றதில்லை, அதனால் நான் ஏன் இந்த ப்ரீமியம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு யோசனை வரலாம். நம்முடைய அப்பா அம்மா கொஞ்சம் ஓல்ட் ஏஜில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டாக ஏன் வேணும்னா, அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி, நோய் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கூடுதல். ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறதுக்கோ இல்லாட்டி அவங்கள பாதுகாப்பதற்கோ அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கோ நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. நான் முதல்ல சொன்ன இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது, மெடிக்கல் இன்ஃப்ளேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஒரு நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஆனால் நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா, ஏஜ் ஆயிருச்சுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க, நிறைய டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ரொம்ப கம்மியான ப்ரீமியத்திலேயே ஏஜ் ஆனாலும் சரி, இல்லை அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் எதுவுமே எடுக்காமல் வீட்டில் இருக்கிற மாதிரியான இன்சூரன்ஸ்லாம் எடுக்க முடியும். சரி, இப்போ யாரை நம்பி இந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாம் விக்கி? அடுத்ததாக ஒரு கேள்வி வரலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஏன் முக்கியம் அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு. ஆனால் யாரை நம்பி எடுப்பது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வந்து நிற்கும். உடனடியாக நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இதில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏஜென்ட்டு ஒருத்தரை கூப்பிடுவோம், அவர் ஒரு நண்பராக இருப்பார், இல்லாட்டி தூரத்து சொந்தமாக இருப்பார், இல்லாட்டி ஆன்லைனில் நமக்கு பழக்கமானவராக இருப்பார். அவர் வந்து ஏஜென்ட் ஏ அந்த கம்பெனியினுடைய ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி தாங்க இன்சூரன்ஸில் சூப்பரான நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய மனது என்ன சொல்லுவோம், இவர் சொல்லிட்டாருப்பா இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லும். ஆனால் இன்னொரு இன்சூரன்ஸை பற்றி நம்ம யோசித்து பார்த்துருப்போமா? இல்லை வேறு நிறுவனங்கள் கூட அந்த இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துருப்போமா? இல்லை நம்முடைய டவுட்ஸ், ஏன் அந்த கம்பெனியில் அது இல்லை, இந்த கம்பெனியில் அது இருக்குது, இந்த இன்சூரன்ஸில் அது ஏன் இல்லை, இந்த இன்சூரன்ஸில் ஏன் அது இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமா? கிடைக்காது. அந்த ஏஜெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜென்ட்டுடைய வேலை அவர் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய இன்சூரன்ஸை உங்ககிட்ட கொடுப்பது மட்டும்தான். உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எந்த இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தேவை நமக்கு நல்ல ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் செய்கிறதுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய உண்மையான டீட்டெயில்ஸை கொடுக்கணும். இங்கே உண்மையான டீட்டெயில்ஸ் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கும்போது எனக்கு புகைப்பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா, நாளைக்கு புகைப்பழக்கத்தால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் வந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் உங்களுக்கு கவர் ஆகாது. ஏன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, புகைப்பழக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. 2-3 ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சர்ஜரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நம்ம தவறான கருத்துக்களை சொல்லியிருப்போம், இல்லாட்டி அதை யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லி அந்த சர்ஜரி நடந்தது அங்கே என்ன செஞ்சுருப்போம், சொல்லாமல் விட்டுருப்போம். அப்போ இந்த மாதிரி தவறான ஃபால்ட் டேட்டா அப்படிங்கிறது உள்ளே வந்தாலும் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. அப்போ நாம் அங்கே என்னவா இருக்கணும், உண்மையாக இருக்க வேண்டும். ஸோ நான் கீழே கொடுத்துருக்கிற அந்த லிங்கை போய் உங்களான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா, அங்கேருந்து உங்களுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருக்கோ, எந்த மாதிரி ப்ரீமியம், அவங்க கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியலன்னா உங்களுக்கான ஒரு பர்சனல் மேனேஜர் வருவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் தமிழ்லேயே பேசலாம். தமிழில் பேசி உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய கேள்விகள், நான் சொன்ன விஷயங்களை வச்சு கேள்விகளை உருவாக்குங்க. அந்த கேள்விகளுக்கான பதிலை அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட், இல்லாட்டி உங்ககிட்ட எந்த ஏஜெண்டாக இருந்தாலும், இல்லை நான் கீழே கொடுத்துருக்கிற இந்த லிங்க் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த பர்சனல் மேனேஜராக இருக்கட்டும், அவங்களா சரி, எல்லா கேள்விகளையும் கேட்ட பிறகு உங்களுக்கான இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கணும். ஸோ நிறைய கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு சூப்பரான வழிமுறை, ஒரு ஈஸியான வழிமுறை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். 30 நிமிஷத்தில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இல்லாட்டி கிளைம் ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த பாலிசி பஸார் வழியெல்லாம் போகும்போது என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி, எந்த மாதிரியான இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்லது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்கள் அப்பா அம்மாவினுடைய இப்போதைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான். நமக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு தெரியுறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் கவர் பண்ணியிருக்கா இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நான் சொன்ன அந்த யாராவது உங்களுக்கு வராங்க, இல்லாட்டி நீங்கள் போய் இல்லை இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்பீங்களா, அந்த நேரத்தில் இந்தந்த டிசீஸ் இதில் கவர் ஆகுதா, இல்லை இந்த டிசீஸ் கவர் ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும். சில ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா 2 years வெயிட்டிங் பீரியட் இருக்கும் சில டிசீஸில். அதாவது நம்ம இந்த வருஷம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா 2 வருடத்திற்கு பிறகு ஒரு நோய் வந்தால் மட்டும்தான், அந்த நோய் பர்டிகுலர் நோய் வந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லாட்டி அந்த இன்சூரன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான நோய்கள் என்ன, அந்த மாதிரியான நோய்கள் நம்ம அப்பா அம்மாட்ட இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அதை கவர் பண்ணுறதுக்கான இன்சூரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி போகணும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது தான்.
100 நபர்கள் எனக்கு வந்து இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஒரு 97 நபர்களுக்கு அந்த கம்பெனி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க, இன்சூரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த செட்டில்மெண்ட் ரேஷியோ 97 அப்படின்னு இருக்கும். அதை கம்மியாக செட்டில்மெண்ட் ரேஷியோ கம்மியாகும் போது அவங்க யாரும் சரியாக என்ன செய்ய மாட்டாங்க, செட்டில்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறுவனங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அதாவது செட்டில்மெண்ட் ரேஷியோ, நான் இந்த இன்சூரன்ஸ் தான் எடுங்கலாம் நான் சொல்லலை, நீங்கள் படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு இன்சூரன்ஸை எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்காக நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஏஜில் நாம் எடுக்கலாம்னா நம்ம அப்பா அம்மாவுக்காக நம்ம எடுக்கும்போது அதை சரியாக பார்த்து எடுக்கணும். அப்போ செட்டில்மெண்ட் ரேஷியோ ரொம்ப பக்காவாக இருக்கணும். நிறைய ரிவ்யூஸ் இருக்கும், ரிவ்யூஸ் வாசிச்சு பாருங்கள், இல்லாட்டி அந்த செட்டில்மெண்ட் ரேஷியோ பாருங்கள், யார் யார் எப்படி அந்த இன்சூரன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த நிறுவனத்திடம் உங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். 2 விஷயம் பார்த்துட்டோம். 3வது அப்படிங்கிறது கேப்பிங் தான். இந்த கேப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம இன்சூரன்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீமியம் ஒரு 5000 ரூபா 6000 ரூபா வருடத்திற்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கேப்பிங் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாவில் 1% இல்லாட்டி 10% அதை நீங்கள் ரூம் ரெண்டுக்கு கொடுக்க முடியும், இல்லை இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு, இல்லாட்டி இந்த மாதிரி ஃபார்மசி சர்வீஸுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1%. இப்போ ரூம் ரெண்டுன்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 10 நாள் நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டோம்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னா 10 நாளைக்கு 10,000 ரூபாய் ஆயிடுச்சு ரூம் ரெண்டு மட்டுமே. அப்போ அந்த ரூம் ரெண்டில் 10,000 ரூபாய் நமக்கு கிடைக்கிற இன்சூரன்ஸ் எடுக்கணுமா, இல்லை 10 லட்சம் ரூபாயில் 1% இல்லாட்டி 10% அப்படின்னு சொல்லும்போது 1000 ரூபாய் 5000 ரூபாய் மட்டும் கிடைக்கிற மாதிரியான இன்சூரன்ஸ் எடுக்கணுமா? ஸோ ரூம் ரெண்டில் கேப்பிங் எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான அளவுக்கு ரூம் ரெண்ட் இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் தான் நம்ம எடுக்கணும். அடுத்ததா நம்ம வயதானவர்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம், சரிதானே? அப்போ இந்த வயதானவர்களை பார்த்து கொள்வதற்கு ஒரு நபர் இருக்க வேண்டும். அப்போ அவங்களுக்கு வேலை எல்லாமே போயிடும், இல்லாட்டி 5 நாள் நம்ம அவங்க கூட இருக்கணும். ஸோ இந்த கூட நிற்கிற நபர்களுக்கும் இன்சூரன்ஸ் கிடைப்பதற்கான, அதாவது அவங்களுக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா டெய்லி அவங்களுடைய ஜாபுக்கு தகுந்த மாதிரியான காசு கிடைக்கிற மாதிரியான இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அது என்ன அப்படிங்கிறத கேளுங்க. அடுத்ததான் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது, ஒரு 24 மணி நேரம் இல்லாட்டி 48 மணி நேரம் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அப்பா அம்மாவை வீட்லேயே வச்சு பார்த்துருப்போம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியாது, வயசானவங்க தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டி அவங்களால நடக்க முடியாது. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு ஒரு 24-48 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஹாஸ்பிட்டலேருந்து வந்த பிறகு ஒரு 24-48 மணி நேரத்துக்கு பின்னாடி இப்படிங்கிறத கவர் பண்ணுதாங்கிறத நம்ம பார்க்கணும். இதை ப்ரீ ஹாஸ்பிட்டலைஸ்டு போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இரண்டையுமே கவர் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் தான் நம்முடைய கொஞ்சம் வயதானவர்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ். இது இரண்டும் கவர் ஆனால் தான் சரியாக நம்மளால் அந்த நபர்களை பாதுகாக்க முடியும். அதுக்கான அந்த இன்சூரன்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம சேமித்த நம்முடைய சேமிப்பு கரையாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தா நம்ம பார்க்க வேண்டியது கவரேஜ் அமௌண்ட். என்னவிக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு கவரேஜ் அமௌண்ட், கவரேஜ் நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கு போடுறோமா 50 லட்சம் ரூபாய்க்கு போடுறோமா அப்படிங்கிறது தான். இங்கே 10 லட்ச ரூபாய் 50 லட்ச ரூபாய் சொல்லும்போது 5 வருஷத்துக்கு பிறகு 50 லட்ச ரூபாயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இப்போவே நீங்கள் யோசிச்சுக்கணும். இல்லை எனக்கு உடனடியாக இதை கேட்ட உடனே நம்ம இன்றைக்கி அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி நினைக்கும் போது நம்ம மனசில் என்ன வரும், குறைஞ்ச ப்ரீமியமாக பார்த்து எடுத்துடலாம், 500 ரூபா தான் மாதம் போட சொல்கிறான், இல்லாட்டி 1000 ரூபா தான் போட சொல்கிறான். அது இல்லை இங்கே மேட்டர். நம்ம அப்பா அம்மாவினுடைய ஹெல்த், நான் இவ்வளோ தூரம் சொன்னது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் புரிந்த பிறகு உங்கள் மனசில் தோணும், அப்போது நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, இல்லை ஒரு ஆர்கனை வந்து மாற்றி அமைக்கிறார்கள், உறுப்பு அப்படிங்கிறத மாற்றி அமைக்க வேண்டியதாக இருக்குது, அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ தொகை செலவாகும், நம்ம வருமானம் என்ன, நம்ம வருமானத்தில் வருடத்தில் இவ்வளோ ரூபாய் நம்ம அப்பா அம்மாவினுடைய ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நம்மளால் மாற்ற முடியுமா, இப்படிங்கிற ஒரு நல்ல கால்குலேஷன் இருந்தால் மட்டும்தான் ஹெல்த் இன்சூரன்ஸை நம்மளால் கண்டினியூ பண்ணி கொண்டு போக முடியும். சரி, இது கண்டினியூ பண்ணி தான் போகணுமா விக்கி அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி தான் போகணும். 2 வருஷம் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் அடைச்சிருப்போம், 3ஆவது வருஷம் நமக்கு எந்த நோயும் வந்திருக்காது, நம்ம அடைக்காமல் விட்டுருவோம். ஆனால் இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் முதல்ல கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது எல்லா நிறுவனங்களிடமும் இருக்கும். அப்போ 2 வருஷம் நம்ம கண்டினியூவாக வந்த பிறகு 3ஆவது வருஷத்துலேருந்து தான் சில பல நோய்களுக்கு நமக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 3ஆவது வருஷம் நம்ம அடைக்காமல் விட்டதுனால 4ஆவது வருஷம் மறுபடியும் அடைக்கணும்னு நினச்சா அது முதல் வருடமாகத்தான் கணக்கீடு செய்யப்படும். தொடர்ச்சியாக 2 வருஷம் அடைச்சிட்டிங்க, 1 வருஷம் அடைக்கல, அதனால் இது முதல் ஆண்டு தான், அடுத்ததாக 2 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுவும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஹிடன் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம்னா அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லைனா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அளவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நமக்கு ஃப்ரீயாக ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கா, இல்லாட்டி வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்கா, இப்படின்னு சொல்கிற பல சிறப்பு சலுகைகள் அப்படிங்கிறதும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட் இருக்கான்னு கேளுங்க. அதாவது நான் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணவே இல்லை, நோ கிளைம் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நோ கிளைம் பண்ணும்போது நான் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கான ஹெல்த் செக்அப், பிபி இருக்கா, சுகர் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, எத்தனை வகையான இந்த ஹெல்த் செக்அப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரிகவரி பெனிஃபிட்.
இந்த ரிகவரி பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நான் முதலே சொன்னேன், நமக்கு வருமானம் இழப்பு வந்திருக்கும். அப்போ இந்த இன்சூரன்ஸ், இந்த ரிகவரி பெனிஃபிட், நம்ம ரிகவரி ஆகிற வரைக்கும் நம்முடைய வருமானத்துக்கு ஏதாவது அவங்க இன்சூரன்ஸ் தராங்களா, இன்சூர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. ரிகவரி பெனிஃபிட் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இதை உங்களுடைய அந்த ஏஜென்ட் யாராக வேணாலும் இருக்கலாம், இல்லாட்டி நான் சொன்னேன்ல கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதன் வழியாலாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு பர்சனல் மேனேஜர் கிடைப்பாங்க. இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்டுடலாம். ஸோ நிறைய கேள்விகளை உதயமாக்குவதற்காக மட்டும்தான் இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா இந்த கேள்விகள் எல்லாம் உங்கள் மனசில் வந்த பிறகு இதை பேஸ் பண்ணி ஒரு நல்ல இன்சூரன்ஸ் உங்களால் கம்பேர் பண்ணி எடுக்க முடியும். அப்படி கம்பேர் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நல்ல இன்சூரன்ஸ் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளால் எடுத்து கொடுக்க முடியுமே தவிர, இல்லை உங்களுக்கு எடுக்க முடியுமே தவிர, தேவையில்லாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா நாளைக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும். அடுத்த வருடம் நம்ம வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு மாறுவோம். நான் சொன்ன மாதிரி வெயிட்டிங் பீரியட் மறுபடியும் 2 வருடங்களாக மாறும். அந்த பிரச்சனையே வேண்டாம். எல்லாத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்களை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த டாப்பிக்கை போட்டிருக்கேன். யோசிச்சு பாருங்கள். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறது தான். இப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். வருடத்தில் 3வது மாதத்தில் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. 50 லட்சம் ரூபாய் நான் என்ன செஞ்சுட்டேன், கிளைம் பண்ணிட்டேன். ஆனால் அடுத்ததாக ஒரு 5 மாதம் 8 மாதத்துக்கு பிறகு மறுபடியும் எனக்கு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆக வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் 50 லட்ச ரூபாய் எனக்கு தேவைப்படுதுன்னா இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தருவாங்களா அப்படின்னு பார்த்தா தருவாங்க. அதாவது ரீஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரே வருடத்தில் மல்டிபிள் ரீஸ்டோரேஷன் கொடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் இருக்காங்க. ஒரு வருடத்தில் 2 முறை மட்டும்தான் ரீஸ்டோரேஷன் செய்வோம் அப்படிங்கிற நிறுவனங்களும் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது, அப்போ இந்த ரீஸ்டோரேஷன் கண்டிப்பாக வேணும் அப்படி தானே. இதில் நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிடலாம். ஒரு 3 வயசு குழந்தையும் சேர்த்து அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து ஒரு பிளான் பண்ணிடலாம். அப்போ இந்த 3 பேருக்கும் சேர்த்து ஒரு இன்சூரன்ஸினுடைய ப்ரீமியம் கட்டினா போதும். அப்போ இந்த 3 பேரில் யாருக்காவது ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கும், ரீஸ்டோர் ஆகும். அப்பாவுக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறாங்கன்னா அவங்கள அட்மிட் பண்ணலாம், அதுவும் ரீஸ்டோர் ஆகும். ஸோ இப்படி மல்டிபிள் ரீஸ்டோரேஷன்லாம் இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ட்ரீட்மெண்ட், நம்ம எல்லாருமே என்ன ஆங்கில மருத்துவம் மட்டும்தான் செய்வோம் அப்படிங்கிறது கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம ஆயுஷ்க்கும் போகலாம். அப்போது ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னா ஆயுஷையும் கவர் பண்ணுதா, ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கவர் பண்ணுதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா வயதானவர்களுக்கு மூட்டு வலியிலேருந்து முதுகு வலி வர வரும். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை விட ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம இந்த 2ஐயும் கவர் பண்ணுற மாதிரியான இன்சூரன்ஸ் எடுத்திருந்தோம்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொண்டாலே போதும், தோராயமாக உங்களால் ஒரு நல்ல இன்சூரன்ஸை எடுக்க முடியும். அதற்கு ரொம்ப இலகுவாக கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுக்குமாக உங்களுக்கு ஒரு பர்சனல் மேனேஜர் கிடைப்பாங்க. கூப்பிட்டு கேளுங்க, எவ்வளவு டவுட்ஸ் வேணாலும் கேளுங்க. நீங்கள் கொடுக்க போகிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கான காசு, உங்களுடைய சேமிப்பை மறுபடியும் செக்யூர் பண்ணுறதுக்கான காசு, உங்களுடைய பெரிய ஒரு திட்டம், அப்பா அம்மாவை பாதுகாப்பதற்கான காசு. ஸோ செட்டில்மெண்ட் ரேஷியோனா என்னப்பா, அது எப்படி கிடைக்கும், நம்ம எங்கே கேஷ்லெஸ் பேமெண்ட்னா என்ன, அதாவது நம்ம இப்போ போய் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கேஷ் கொடுத்து நம்ம எல்லா செலவுகளையும் செஞ்சு அதுலேருந்து பில்லு வாங்கி அந்த பில்லை இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நமக்கு கேஷ் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப வேலை. இதுக்கு பதிலாக நேரடியாக நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் போகிறோன்னே ஒரு ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணோன்னே அவங்க உங்களுக்கு அட்மிட் பண்ணுவாங்க, நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். இப்படிங்கிற இன்சூரன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய, நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த காணொலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய லிங்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னேன், 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் இதெல்லாம் இல்லாமல் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க, இல்லை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, பெரிய ஒரு நன்றியை சொல்லுவாங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.